உட்கார்ந்து நான் பார்ப்பதா? ஏடா அந்த பெண்ணை நாட்டி நான் பார்க்க வேண்டும். சொல்றாங்க அது தெரியாது. இவ்வளவு பொறுப்புள்ள பரிகாரம் செய்யறது பாருங்க அவர் யாருங்க மாங்குயிலே பூங்குயிலே தேடி வந்து அதிர்வாரு உடனூரு குண்டமல்லி மாட புடிக்க வந்தவளே உடனூரு குண்டமல்லி மாட புடிக்க வந்தவளே Hey!
அடே ராமநாதோரா யாரி உனக்கு ஏழா இந்த ஜம்பம் நீரே பதினாலு யோகம் உனக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா அறிவு கட்ட முட்டாள் எனக்கு அறிவித்து விட்டதா நீ நெருங்கில் வேலை கொடுப்பது சொல் ஆனால் மறைமுக நின்று கொண்டிருக்காயே நீ எவ்வளவு முட்டாள் மனப்பையே என்னை பாராட்டி வரவாய் கொண்டாயே வரவாங்கி கொண்டாயே மரமான் செடியால் கொடியால் பொருள் போன்று யாராவது என் உயிர் போகக்கூடாது வரவாங்கி கொண்டாயே ஒரு சிறு குழந்தையால் மாயா சக்தியால் உங்கள் மூவர் உயிரும் மரணம் 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 மாயா சக்தியால் என்று உயிர் போடுறோம் என்று சொல்லிவிட்டு யாரோ ஒருவர் இங்கிருந்தோ பேசுகிறார் அதற்கெல்லாம் பயந்தவன் மாமனா சொல்றான் என் தங்கை இருக்கிறார் ஊதவி அவர் எவராக இருந்தாலும் சரி இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அவளை விடக்கூடாது என் தங்கை இருக்கிறார் அண்ணோடு அனுப்பி வைத்தார் அது யாராக இருந்தாலும் கொண்டுவிட்டு வந்து விடுவார் என் தங்கை என் தங்கை அனுப்பி வைக்க வேண்டும் இதோ சொல்கிறேன் தங்கையே என் தங்கை அன்பு சகோதரியே வாசமிக்க தங்கையே உன்னை நாடி வருகிறார் உனி அண்ணனை கொண்டு விடுவது எதிர்பார்த்து போல மாயா சொல்லி எங்கிருக்கிறாள் என்று எதிர்பார்க்க வேண்டும் எங்கிருக்கிறார் அவள் எங்கிருக்கிறார் அவள் எங்கிருக்கிறார் அவள் எங்கிருக்கிறார் எங்கிருக்கிறார் அவள் எங்கிருக்கிறார் அவள் அதாவது பாராட்டி கிஷான் எத் மோபர்ஸ் அண்ணா அவர்கள் அடி வாங்குறது 25,000 அடி வாங்கி பெரிய 20 ரூபா தானா ஒரு அடிக்கு 500 ரூபாய் எப்படியும் அதாவது கிஷான் எத் மோபர்ஸ் அண்ணா அவர்களை பாராட்டி இந்த ராக்கெட் ராஜாவை பாராட்டி 20 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய கலைக்குழு சார்பாக நன்றி அவர்கள் குடும்பமாகப்பட்ட இந்த மாரியம்மன் வாழ்வார் மங்கலம் குடிகொண்டிருக்கும் மாரியம்மன் அன்பு பெற்று பட்டி பெருகி பால்பானை பொங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் அடி வாங்கினது எப்படியோ ஜிஹெச் போனப்ப அப்படியே 50,000 கேட்பாங்க இந்த 20 ரூபாய் வச்சு இந்த 4,950 ரூபாய் எங்கிட்டு மாத்திரத்துக்கு தெரியல லோன் தான் எடுத்துமா இருக்குது அத பாருங்க தெரியல சிமெண்ட் போட்டு அடைச்சே வர வச்சிருக்கு Hallelujah.
கொண்டிருக்கின்றான். நீதி இல்லை, நேர்மை இல்லை, சக்தி இல்லை, தர்மம் இல்லை என்று எங்களை அனைவருமே அடித்து துன்பப்படுத்துகிறார். கன்னி பெண்களை சூறாடி கொண்டிருக்கிறார். ஆலயம் அதை அல்ல எடுத்து உடைக்கிறான். நீதியை அழிக்கிறான், நேர்மையை அழிக்கிறான், சக்தியை அழிக்கிறான். அவனை அழிப்பதற்காகத்தான் நீங்க 10 அவதாரம் எடுத்து எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணா, வர வேண்டும், வர வேண்டும்.
பாடும் தமிழ் எனக்கு பனிமொழியானது பனிமொழி வையாது இதையன பாடும் தமிழ் எனக்கு பைந்தவியானது பைந்தவில் மெய்யாது இதையல்ல பாடும் தமிழ் எனக்கு பனிமொழியானது பனிமொழி வையாது இதையன போனது பாடும் கலை எனக்கு அனுதினம் தோணவே அனுதினம் பாராயுழைத்து வந்த போகாத நாதம் இது தெய்வ போகாத நாதம் இது போகாத நாதம் இது ஓகார நாதமிதை தெய்வ ஓகார நாதமிதை ஓகார நாதமிதை உமையோடு உமையாலோ அன்பொருளால் இணைந்து இல்லை இல்லாடிய ஆடவன்றோ அயாலும் உமையாலோ அன்னோடு நான் இணைந்து இல்லை ஆடிய ஆண்டமன்றோ உமையோடு உமையாலோ அன்பொருளால் இணைந்து இல்லை இல்லாடிய ஆடவன்றோ உமையாலும் உமையாலோ அன்னோடு நான் இணைந்து இல்லை ஆடிய ஆண்டமன்றோ உலகத்தி மயமாக இருவரும் இணைந்து இல்லை இல்லாடிய ஆடவன்றோ சக்தி மயமாக இருவருமே இணைந்து இல்லை ஆடிய ஆண்டமன்றோ சிவசக்தி மயமாக இருவரும் இணைந்து இல்லை இல்லாடிய ஆடவன்றோ சக்தி மயமாக இருவருமே இணைந்து இல்லை ஆடிய ஆண்டமன்றோ அம்மையும் அப்பனவாடிய போது அகில உலகமே ஆடியது அம்மையும் அப்படமாடிய போது அகில உலகமே ஆடியது அம்மையும் அப்பனவாடிய போது அகில உலகமே ஆடியது அம்மையும் அப்படமாடிய போது அகில உலகமே ஆடியது பத்து எந்த உலகமாடி வர தகர முழுவதும் ஆடியது சக்தி என்ற ஒரு உருவமாடி வர சகல உலகமும் ஆடியது பத்து எந்த உலகமாடி வர தகர முழுவதும் ஆடியது சக்தி என்ற ஒரு உருவமாடி வர சகல உலகமும் ஆடியது ஓம் எந்த உலகமாடி வர உலகம் முழுவதும் ஆடியது ஓம் என்ற ஒரு உருவமாடி வர உலகம் முழுவதும் ஆடியது ஓம் எந்த உலகமாடி வர உலகம் முழுவதும் ஆடியது ஓம் என்ற ஒரு உருவமாடி வர உலகம் முழுவதும் ஆடியது அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமே ஆடியது பத்து எந்த உலகமாடி வர தகரம் முழுவதும் ஆடியது ஓம் எந்த உலகமாடி வர உலகம் முழுவதும் ஆடியது ஓங்கார நாதமிது தெய்வம் ஓங்கார நாதமிது ஓங்கார நாதமிது இந்த சிங்கார வண்ண கலைவீச்சின் முன்பாக அமர்ந்து இந்த ஸ்ரீ முத்து மாரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அமர்ந்தருக்கும் நமது ஊரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஊர் கொத்துக்கார நாட்டாமை தருமகத்தை இளைய நட்பணி மண்டத்தாளுக்கும் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் காலையில் காண்டு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கக்கூடிய மாபெரும் விவசாய திருமணி மக்களுக்கும் தங்க தொட்டிலே தாளாட்டிக் கொண்டிருக்கும் என் அருமை தாய் தோள்களுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு என்னை போன்ற நாடக கலா நட்சத்திர பெருமக்களுக்கும் மாட்டானுடைய புடையும் தாயகத்திரை போர் மூச்சு கொட்டியதும் தான் பெற்ற செல்வ மகளை வாரி எடுத்தும் அடியிலே வைத்து சீவி ஒழித்து நெட்டியிலே தனகமிட்டவன் கையிலே வீர வாழ் கொடுத்து போர்க்காலம் சென்று வா பகைவனை வென்று வாயிலை வழி எழுப்பி வீர முழக்கமிட்டார் தாய்மார்களே
நெஞ்சை நிமித்தி நெடுவாலை ஏந்தி துரத்தி வந்த புதிய கூடம் மரத்தால் அடித்தொட்ட சகோதரிகளை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று காரணங்கள் தாம் ஒரு காவல் புரியும் உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களை உங்களை அவளுக்கும் இதோ நான் ஸ்ரீ ரகுநாத பெருமாள் அன்பான வணக்கம் 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 வணக்கம். மாணிக்கவேணையே மனகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்கமா முனிவரின் மாதவ செல்விய மாதுரம் சிவந்த விழியே ஆணிக்குள் கட்டினில் அரியாசனத்தில் அறியாத வந்த தேவி அறியாத நெஞ்சினில் ஓமெனுமில் பிராணமோ தந்த காரே இருந்தாலும் என் நாடகத்தில் சில குற்றம் குறைகள் இருக்கலாம். ஆனால் குற்றம் என்பதை மறைத்து குணம் என்பதை கையாண்டு நாங்கள் எல்லாம் வந்த பிள்ளைகளாத போதிலும் தாங்கள் சொந்த பிள்ளைகள் ஒரு பாவித்தில் இருக்கலாம். ஊக்கம் உற்றம் அளித்தால் காலை கதை உதிக்கும் வரை உங்கள் செல்வதற்கு எங்கள் கலைமென்று அளித்து உங்கள் அல்லாசி பெருமோடு வணக்கத்தை கூறி என்னுடைய கதைக்கு செல்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா. அதாவது அந்த நமோ நாராயணாகப்பட்டவர் ஆட்கள் அழித்தல் காத்தல் இப்படிப்பட்ட முப்படை படைப்பை படித்துக் கொண்டு உலகத்தில் நடக்கக்கூடிய அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று 10 அவதாரத்திலே ஒரு அவதாரமாகிய
மறுபடியும் அணுக்கல் கூட்டத்தை உழைத்தால் அதன் பிறகு அந்த கம்சனை அழிப்பதற்காக இடர்வாதத்திலே கண்ணனாக பிறந்து அந்த கம்சனை அழித்தால் அதன் பிறகு இப்படிப்பட்ட எத்தனையோ அவதாரத்திலே இப்போது நான் ரங்கநாத அவதாரம் இருந்து நான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் தருணத்தில் என்ன காரணமோ தெரியவில்லை. அந்த 33 கோடி தேவர்கள் 47 ஜீவன்கள் எல்லாம் அழகை புலம்பிக் கொண்டு அழுத மன்னமாக என்னை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன குறையோ ஏது குறையோ ஒன்றுமே புரியவில்லை. அவர் அருகில் வந்தால் அவரை ஆதரித்து அவருடைய இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பது கடமையாகும். அப்படி இருக்க இதோ தேவர்களின் வருகையை பார்க்கின்றேன். அவரை எதிர்பார்க்கிறேன். சுவாமி, வாமனாசுரன், காமுகாசுரன் இப்படி என்று சொல்லப்பட்ட இந்த சூரர்கள் அரக்கர்களால் தேவர்களுக்கு ஆபத்து. எங்களை எல்லாம் தேவர்கள் அழைத்து மதுவை அருந்த சொல்கின்றான். மங்கையோடு உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றான். தேவர்களுக்குரிய பழக்க வழக்கங்களை எல்லாம் அழித்து அசுரர்களுக்கு பழக்க வழக்கங்களை கெட்ட செயல்களை செய்ய சொல்லி எங்களை துன்புறுத்துகிறான். அதனால் அவனிடமிருந்து தேவகுலத்தை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அதற்காகவே தங்களை நாடி வந்திருக்கின்றோம். இப்போ நீங்க ஒன்றுக்கு மஞ்ச வேண்டாம். அந்த கொடிய நாகாசுரப்பட்டவன் தேவர்கள் எல்லாம் அழித்து அர்த்தம் செய்கிறான். மது குலம் சுமக்க செய்கிறான். மது அர்த்தம் செய்கிறான். பெண்களுடைய கற்பை எல்லாம் சூழலிக்கின்றான். அவருடைய கொடுமை தாங்காமல் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை. ரங்கநாதா என்று என்னை நாடி வந்திருக்கிறீர்களா? சற்று பொறுமை. அண்ணன் அழிப்பதென்றால் அண்ணன் அழிப்பதற்கு நான் வரவும் தேவையில்லை. என்னுடைய தங்கை மாயா சக்தி கொண்ட மாயா இருக்கிறார் அல்லவா? 10 வயது சிறுமி. என் தங்கை சிறரங்கத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார். இப்போது தங்கை அழைத்து அந்த அணக்கனை வதம் செய்வதற்காக அனுப்பி வைக்கின்றேன். ஒன்றுக்கு கொஞ்சம் சென்று வாருங்கள். உங்களை காத்து ரசிக்கிறேன். போய் பாருங்கள். ஆச்சரியம். அந்த நாள் சூழலாகப்பட்டவன் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்து விடுகிறான். சந்தான பாவி அவனை அழைத்தால்தான் இந்த உலகமே நல்ல முறையா இருக்கும். தேவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பார்க்கிறேன். இதோ நான் தங்கை அழைத்து அதை விரைவாக அவனை அதம் செய்வதற்காக வழிகாட்டுகிறேன். பார்க்கிறேன், சென்று பார்க்கிறேன். Thank you.
ஆண்டாலும் தேவர்கள் எல்லாம் அவசரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்க்க வேண்டும். பார்க்கிறேன். ஆபத்து என்றால் யாருக்கு ஆபத்து? எங்க ஆபத்து? என்ன நடக்கிறது? அரண்மனைக்கா? அரண்மனைக்கு எப்படி ஆபத்து வரும்? இந்த உலகத்தையே காக்க முடியாது எங்கடா இருக்கிறாரு? அவருடைய மாயா தங்கச்சி இருக்கிறா. எப்படி அந்த புலனாலயா? ஆமா, அந்த புலனால என்ன ஆபத்து? என்ன ஆபத்தா? உங்க வீட்டுக்கார அழிக்கிறதுக்கு பஜனாத்தூரு மூலாத்தூரு எல்லாம் அப்படியா? அவனா ஆபத்துலாம் கேட்க கூடாது. தேவி, மாயாசக்தியை அழிப்பதற்காக வாமனாசுரன் வந்து தேடி கொண்டு வருகிறார். அப்படியா? மாயாசக்தி எங்க இருக்கிறாங்க? எங்க வீட்டுல இருக்கா? உங்க வீட்டுல இருக்காங்க. நாங்க தான் பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. மாயாசக்தியை அழிக்கிறதுக்காக வரும்பொழுது உங்க வீட்டுக்காரர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஐயோ வேணாம்பா, அவளை நான் வீட்டிலே வச்சிருக்க மாட்டேன். அதனால அடிச்சு துரத்துங்க அவளை. ரொம்ப ஆபத்து. இங்க இருக்கக்கூடாது. இறக்கி விட்டுருங்க. எந்த அளவுக்கு ஆபத்து எல்லாம் இல்லை நான் விட்டு போலாம். வாங்க போவோம். அதுக்காக அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியான ரங்கநாதனுடைய தங்கை மாயாசக்தி நான் என்னை கொள்வதற்காக வாமனாசூரன், கஜமகாசூரன், சோமகாசூரன் மூவரும் சேர்ந்து அவள் தங்கை சண்டி போலியை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறான் என்னை கொள்வதற்காக. நான் என்ன செய்ய வேண்டும்? அவளை கொள்வதற்காக அண்ணனிடம் நான் விளையாட போவதாக சொல்லிவிட்டு அவளை சென்று கொன்றுவிட்டு தான் சீரங்க வர வேண்டும். அதற்காக அண்ணனை பார்த்து விளையாட செல்கிறேன் என்று அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். பார்ப்போம். வனத்திற்கு வருகின்றேன்
Thank you.
அண்ணா வணக்கம். தங்கையே, நீ நீடுடைய காலமாக சுகத்தோடு வாழவிட அண்ணனாகி நான் பார்த்துகிறேன் கண்ணே. ஆகட்டும் அண்ணா. அம்மா, என்ன இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் இப்படி ஆனந்த மகிழ்ச்சியோடு எங்கும் புறப்பட்டு போவதாக தெரிகிறது என்று சொல்கிறார். ஆமண்ணா, அரவணை விட்டு வெளியில் சென்று நான் புலையோடு புலையராக விளையாட செல்வேன். அம்மா, என்னம்மா சொல்கிறாய்? ஆமண்ணா. அரண்மனை விட்டு வெளியில சென்று விளையாட போகிறாயா? ஆமா. வேண்டாம் தங்கம், வேண்டாம். நீ ஒரு செல்வந்தேர் வயது, வெளியில செல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த அரண்மனை உனக்கு என்னம்மா குறை? கூட கோபுரம், ஆட மாளிகை, 1000 தோழிமார்கள், இப்படி எல்லாம் இருக்கும்போது நீ வெளியில சென்று ஏன் விளையாட வேண்டும்? தாலிமார்கள் தோழிமார்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆமா. இருந்தாலும் நான் புலையோடு புலையராக வெளியில் சென்று விளையாட வேண்டும். இல்லையம்மா, போகக்கூடாது. போகக்கூடாது என்றால் அது பிடிவாத காரியம் அல்லவா? அண்ணா, என்னை அனுப்பவில்லை என்றால் உங்களிடம் சொல்லாமலே நான் போகிறேன். வேண்டாம் வேண்டாம், ஆகட்டும் தங்கம். மாயா, சரி நீ அப்படியே நான் எத்தனை சொன்னாலும் கேட்க போவதில்லை. பிடிவாதம். அது விரைவாக போய் கவனமா பதனமா விளையாடி விட்டு அந்தி சாய்வதற்குள்ளாக நமது இருப்பிடம் வந்து சேர வேண்டும். ஏனென்றால் உன்னை நான் விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது. ஆகட்டும் அண்ணா. நான் உங்களை விட்டு பிரிந்து இருக்கேனா? ஆமா. அண்ணனை பார்க்காமல் ஒரு கணம் நான் இருக்க மாட்டேன். இந்த தங்கையை பார்க்காமல் அண்ணன் ஒரு கணம் மறந்து நிச்சயமாக. இருந்தாலும் புலையோடு புலையராக விளையாடி கொண்டு நான் விளையாட போகிறேன். சரி, விளையாட போகிறேன். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நான் விளையாட செல்கிறேன். விளையாண்டு விட்டு ஆதவன் மறைவதற்குள் அரவணை வந்து விடுவேன். அது மறைவுக்குள் அரண்மனை வந்து சேர வேண்டும். ஆகட்டும் அண்ணா. ஜாக்கிரதையாக போய் வாமா, ஆகட்டும். சீக்கிரமா வரணும். நீ வருவாய் வருவாய் என்று வழிமையில் வெளிவைத்து இந்த அண்ணா காத்திருப்பேன். சென்று வருவாய், பக்கமா வருவாய். விளையாட போறேன். புள்ளையோட சேர்ந்து விளையாட போறேன். அண்ணன் தளபதி வாங்கல. இனி என்னோட விளையாட்டுதான். நீ போய் விளையாட போற. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே
மதி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமகம் முடியலையா சொல்லு சொல்லு ஓ மஞ்ச மர வள்ளி இல்லையா வந்து நில்லு மல்லிகை பூவே மாமக பிடிக்கலையா சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து இங்கேயே குரு பாக்காதீங்க 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா கைக்கையில பேக்ல வச்சிருங்க
வச்சு செவத்த பட்டு ரோடு வச்சு ஒரு நெச்ச கை குடிச்சு ஒரே புதுசா இருக்கா ஆமா இருந்தாலும் இன்னைக்கு சந்தோஷமா ஆடி பாடி விளையாடுங்க அரண்மனையில இருந்து போற வேகமா வந்திருக்கேன் ஆமா அதாவது உள்ளூரை சேர்ந்த எனது அருமை மச்சான் ஆனந்த், ஐ லவ் யூ. ஆனந்த் மச்சான் அவர்களும் உள்ளூரை சேர்ந்த வேலுச்சாமி, நல்லுச்சாமியா குப்புசாமி நினைச்சேன், நல்லுச்சாமி மச்சான் அவர்களை பாராட்டி 20 செல்வத்தை குத்தியுள்ளார்கள். 20 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக இன்றைய கலை தொழில் சார்பாக நன்றி நன்றி நன்றிகள். இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, அதனால 3 பேர் சந்தோஷமா இருக்கலாமா? தந்தானே தானே தானே
அடே இங்க பாரு. ஏய் வாங்க சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. சத்தியமா சேர்த்து ஏய் குத்துக்கல் மாதிரி 2 பேர் கீழே படுத்துட்டாங்க. ஏய் இங்க பாரு. மஞ்ச போலச்சு அள்ளி போலச்சு மஞ்ச போலச்சு அள்ளி ஒண்ணும் முடியல அதுக்கு மேல என்ன முடியல? அங்க ஊருக்குள்ள போட்டு தண்ணியில கொஞ்சம் பசங்க கொடுத்து போட்டாங்க. பச்சை தண்ணியை குடிச்சு போட்டு ஒண்ணுக்கு மேல காலோட வந்துருமா போறது. ஆம்பளை கரேஷ் இருக்காங்களா அப்பா? இல்ல ஆம்பளைங்க யாருமே இல்ல. ஏய் என்னடே 5 லிட்டர் தேர் மாட்டேங்குது. ஏடி ஏய் அடியா அண்ணா உன்னை பார்க்கும்போது தெரியுதே பொம்பளை விஷயம் லோக்கலா இருப்பேன் நினைக்கிறேன். அடியே ஊரே வர வழியில ஒரு கிழமை கிடைக்கலையா? நந்தவனத்துல வந்து என்ன பண்றது? என் மச்சான் குரு குரு பார்த்துக்கிட்டே 10 பைசாக்கு பிரயோஜனம் பண்ணியா மச்சான் வேண்டு போலாமா? துணிதான் வச்சு பார்த்தா. ஏய் இந்த உதவி வேண்டு போகுமா? சரிமா வேண்டாமா? ஏய் தம்பி நானே
டவுன்ல போடுவியா? எங்கடா உள்பாவாட வாங்குற அப்படின்னா 250 ரூபா சொல்றாங்க, தங்காச்சி போட்டு 300 ரூபா வந்துருமா போல இருக்குது. தலை நானே தலை நானே மச்சான் மேட்சிங் தர மச்சான். அதான் மச்சான். என்னது இது சைஸ் வாசிக்கிறியே சேவாமா சி இல்ல உங்க சொல்றியா அடுப்பாய் மாத்திக்க. விளையாட்டு வந்து சீரகத்தை விட்டு கண்டபுரம் வந்துட்டோம். என்னை தேடி கொண்டு சீரகம் சென்று பாடுற போதைக்கு நான் இல்லை எனக்கு தெரிந்து வருவாள். அவன் வந்தவுடன் அவளை கொண்டு விட்டு தான் சீரகம் செல்ல வேண்டும். அவள் வருகைக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கும். என்னை பார்த்த யாருக்குமே புதுப்பில்லையா? அது பிடிக்கலையான்னு கேட்டேன். இப்பேற்பட்ட அலைகளை சிறந்த பொம்பளை நான் வந்திருக்கிறேன்.